பகிரந்தச்ச பூதானாம் அச்சரம் சரமேவ ச சூக்ஷ்மத்வாத் எங்க போயிட்டேன் பகிரந்தச்ச பூதானாம் அச்சரம் சரமேவ ச சூக்ஷ்மத்வாத் தத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத். இதெல்லாமும் ஏற்கனவே பார்த்த அதே மாதிரி தான் இருக்கு. அந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி இதுலயும் இருக்கு. பகிரந்தச்ச பூதானாம் அச்சரம் சரமேவச்ச சூக்ஷ்மத்வாத் தத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கு. இதுல எப்படி வந்திருக்கு, இதுல சந்தி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பகிரந்தக பிளஸ் ச பூதானாம் அச்சரம் சரம் ஏவச்ச சூக்ஷ்மத்வாத் தத் விஜ்ஞேயம் தூரஸ்தம் ச அந்திகே. ச பிளஸ் அந்திகேல ச அந்திகே வந்திருக்கு. வேற ஒன்றும் பெருசா தெரியல. பகிரந்தக பிளஸ் சாக்கு முன்னாடி விசர்கம் கொடுக்கறதுனால இஷ்யூ வந்திருக்கு. சூக்ஷ்மத்வாத் தத் அபிஜ்ஞேயத்துல கூட சந்தி கிடையாது. தூரஸ்தம் ச பிளஸ் அந்திகே சாந்திகே அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ற அப்படின்னா, இது எப்படிப்பட்ட பிரம்ம தத்துவங்கிறது என்னது? தத் பூதானாம் பகிஹி அந்தச்ச அஸ்தி. இது வந்து இந்த ஜீவராசிகளுக்கு வெளியிலையும் இருக்கு உள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அச்சரம் சரம் சைவ அஸ்தி. அது மூவபிளாவும் இருக்கு, அது இம்மூவபிளா இருந்தாலும் அதுதான் அதுல இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையா. அதை திருப்பியும் வெளியில இருக்கு, உள்ள இருக்கு, மூவபிள்ல இருக்கு, இம்மூவபிள்லயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமாவும் சொல்றாரு. பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, தள்ளி இருக்கு, கிட்ட இருக்கு, இந்த மாதிரி விதவிதமா சொல்றாரு. சிம்பிளா சொன்னா அது இல்லாத இடமே இல்லைதான். ஸோ அதுல எக்ஸ்பிளைன் பண்றத மேல 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 சொல்லிட்டே போக வேண்டியிருக்கு இல்லையா? அதுக்காக அப்படி சொல்றாரு. தத் சூக்ஷ்மத்வாத் அபிஜ்ஞேயம் அஸ்தி. அது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. ரொம்ப சூக்ஷ்மமா இருக்குன்னா நமக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம காத்திருக்கு ஃபீல் பண்றோம், அந்த மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, அது எல்லாம் அந்த பிரம்ம தத்துவத்தை அறிஞ்சவனால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் என்னால சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதுனால அது வந்து தெரிஞ்சுக்க முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. தூரஸ்தம் ச அந்திகேச்ச, அது வந்து ரொம்ப தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டா பக்கத்துலயே இருக்கு அப்படிங்கிறது. இந்த ரொம்ப தள்ளி இருக்கு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பரமாத்மா ஆக்சுவலா இல்லாத இடத்துல எதுவுமே கிடையாது, எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. அப்ப ஏன் ரொம்ப தள்ளி இருக்கு, ரொம்ப கிட்டக்கா இருக்கு அப்படின்னு சொல்றான்னா, யாருக்கு வந்து பகவானை பத்தி புரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த பரமாத்மா தத்துவம் புரிஞ்சவனுக்கு கிட்டக்க இருக்கு. ஆனா புரியாதவாளுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவாளுக்கு ரொம்ப தள்ளி இருக்கு அப்படிங்கிற அந்த மீனிங்காக தான் அப்படி சொல்றாரு. தத்து பூதானாம் பகிஹி அந்தச்ச அஸ்தி. தத்து அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. நபும்சக லிங்க சப்தம். பூதானாம் ஷஷ்டி விபக்தி. பகிஹி அந்தக எல்லாம் வந்து அவ்யயத்துல இருக்கு. அச்சரம் சரம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ச ஏவ அவ்யயம். தத் சூக்ஷ்மத்வா தத்துங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நபும்சக லிங்க சப்தம். இதான் இந்த பிரம்ம அப்படிங்கிறது நபும்சக லிங்க சப்தம் இல்லையா? அதனால இங்க அப்படி கொடுத்துருக்கா. சூக்ஷ்மத்வாத்துங்கிறது பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். அவிஜ்ஞேயம் பிரதமா விபக்தி. தூரஸ்தம் அந்திகே, தூரஸ்தம்ங்கிறது பிரதமா விபக்தி. அந்திகே அப்படிங்கிறது அவ்யயத்துல எடுத்துக்கலாம். அஸ்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கிரியாபதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க தூரே திஷ்டதி இது தூரஸ்தம், கிருகே திஷ்டதி இது கிருகஸ்தக அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தூரே திஷ்டதி இது தூரஸ்தக அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வருது. இங்க பகிஹி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, त्वक्पर्यन्तं தேகம் ஆத்மத்வேன அவித்யா கல்பிதம் அபேக்ஷிய தமேவ அவதிம் கிருத்வா பகிஹி உச்சதே. நம்ம வந்து எப்படி சொல்வோம், நம்ம பாடி தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மாயையில தான் இருக்கோம். ஆல்வேஸ் நம்ம அப்படிதான் வச்சு சொல்றோம். அதனால
இப்போ நம்ம பாடி தான் நம்மளோட மேல இருக்கிற தோல் வரைக்கும் நம்ம அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்கவுங்க நான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆத்மா ஆத்மா செல்ஃப் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால அதுக்கு வெளியில இருக்கிறது பகி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பாடிக்கு வெளியில இருக்கிறது பகிக்கு இருக்கிறதுனா எனக்கு வெளியில இருக்கிறதுல எல்லாம் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ததா பிரத்யக் ஆத்மானம் அபேட்சிய தேகமேவ அவதியும் கிருத்வா அந்தக உச்சிதே. சோ இந்த ஆத்மா இந்த இதுக்கு வெளியில இருக்கிறார், பாடிக்கு வெளியில இருக்கார், இதுக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றதே உள்ளன்னு இந்த திருப்பியும் பாடியை வச்சுட்டு பிரத்யக் ஆத்மானா ஜீவாத்மாங்கிற அந்த மீனிங் வச்சு சொல்லிட்டு அப்படி புரிஞ்சுக்கிறோம். பகீர் அந்தக பகீர் அப்படின்னா வெளியில உள்ளனா நடுவுல எல்லாம் தான் என்ன சொல்லிட்டு போனோம்னா எல்லாத்தையும் தான் இருக்கார். மொத்தத்துல இல்லாத இடமே கிடையாது, நம்ம பார்த்தாச்சு. அதுதான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அச்சரம் சரமேவ. அச்சரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவாகாத இருக்கிற பொருள். சோ மூவாகாத இருக்கிற எல்லாத்துலயும் பகவான் இருக்கார். அச்சரம் சரமேவச்ச யத் சராச்சரம் தேகபாசம் அபி ததைவ ஞேயம் யதா ரஜ்ஜு சர்பா ஆபாசக. ஸோ மூவ் பண்றது மூவ் பண்ணாதது எல்லாமே வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்மானம் தான், அதே சத பரம தத்துவம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது. எதி அச்சரம் சரமேவ சாத் வியகவகார விஷயம் சர்வ ஞேயம். இப்போ மூவ் பண்றது எல்லாம் இந்த இடத்துல ஆத்ம தத்துவம் தாங்கிறது தான். திருப்பி அது கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டே வர நம்ம ஒரு ரஜ்ஜு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ரஜ்ஜு மீன்ஸ் ஒரு கயறுன்னு நினைச்சுக்கிறோம் அச்சரம். ஆனா அந்த ரஜ்ஜுவை வந்து சர்ப்பா நினைக்கிறதே அதை சரம்னு நினைச்சுக்கிறோம். ஸோ எல்லாமே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா மாயால தான் நமக்கு வந்து ஏதோ மூவபிள் இம்மோபிள் அப்படின்னு நம்ம அந்த ஒரு ஆக்ஷனுக்கெல்லாம் ஒரு பேரெல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டனா இது சத்தியம் சர்வாபாசம் தத் ததாபி வியோமவத் சூக்ஷ்மம். இது வந்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. ஆனா எப்படி வந்து நம்ம ஆகாசம் எவ்வளவு சூக்ஷ்மம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இதுவா இருக்கும். ரெண்டாவது மைன்யூட்டா இருக்கும் அதோட தத்துவம். ஆகாசம்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த மேகத்துல வந்து ரியலா பார்த்தோன்னா நம்ம மேகத்துக்குள்ளேயே வந்து பிளேனே போக முடியறது. ஆனா வந்து அந்த இடத்துல நம்ம மேல ஆகாசம் அது ஒரு குட்டி குட்டி மைன்யூட் இது கூட வந்து ஆகாசத்தை தான் சேர்ந்தது. நம்ம வந்து ஒரு இதேதான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு ரூமை கட்டிட்டு இது வந்து ஆகாசம் எவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கு யோசனை பண்ணி பார்த்தா. ஸோ இதை கட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. அந்த மாதிரி அது சூக்ஷ்மத்வாத் ஸ்வேன ரூபேன தத் ஞேயம் இது அபிக்ஞேயம் அவிதுஷா. ஸோ ரொம்ப 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 மைன்யூட்டா இருக்கிறதுனால இது புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இதையே எவ்வளவு வாட்டி நம்ம விதவிதமா சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த தன்னோட அந்த ரூபத்தினால ஏதோ சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்றமே தவிர நமக்கு அது புரிஞ்சுக்க முடியறதானா புரிஞ்சுக்க முடியல. அபிக்ஞேயம் அபிதுஷாம். யாருக்கு அபிக்ஞேயம் அப்படின்னு கேட்டனா அபிதுஷாம்ங்கிறா. அபிதுஷாம் அப்படின்னா புத்தி இல்லாதவங்களுக்குன்னு அர்த்தம். ஏன்னா விதுஷாம் ஆத்மா ஏவ இதம் சர்வம். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா அந்த ஆத்ம தத்துவத்தை அறிஞ்சவனுக்கு இது எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? ஏற்கனவே இதெல்லாம் வேதத்துல வந்த ஸ்லோகங்களை வச்சு கோட் பண்றாங்க. ஆத்மாவேவ இதம் சர்வம் பிரம்மையேவ இதம் சர்வம் இப்படின்னு சொல்லி ஸ்லோகங்கள் வருது. இதெல்லாம் கோட் பண்ணி அவனுக்கு புரியுறது அப்படிங்கிறார். நம்ம புரிய வைக்கதான் நம்ம கீதால எவ்வளோ ஸ்லோகங்கள் வந்துட்டே இருக்கு. அந்த செகண்ட்ல இதுல தேர்ட்ல எவ்வளோ வந்தது. இது எதாலையும் வெட்ட முடியாது அப்படின்னு செகண்ட் சாப்டர்ல இருந்து படிச்சுட்டே இருக்கோம். நம்ம விதவிதமா படிச்சுட்டு இருக்கோம். அவிஜாததையா தூரஸ்தம் வருஷ சகஸ்ர கோட்டியா அப்படி அவிதுஷாம் அப்பிராபியத்வாத். இந்த ஆத்ம தத்துவத்தை புரியாதவங்களுக்கு, இந்த மூடர்களுக்கு சொல்லுமே, ஃபூல்ஸ்ன்னு சொல்லுவோமே, அவளுக்கு இது புரிய போதில்லை. வருஷ சகஸ்ர கோட்டியாபி தூரஸ்தம், அது ரொம்ப தள்ளி இருக்கிறது தான். ஏன்னா அவளுக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாத விஷயத்துல பார்த்தனா ரொம்ப தள்ளிதான் இருக்கு. அந்திகே சதத், யாருக்கு கிட்டக்க இருக்கு அப்படின்னு கேட்டனா ரொம்ப தெரிஞ்சுக்க கூடியவாளுக்கு இந்த ஞானம் இருக்கு. ஞானம் இருக்கிறவாளுக்கு இது கிட்டக்க இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. சோ கிட்டக்க இருக்கு, தூரக்கு மூவாகிறதுல உள்ள இருக்கு, வெளியில இருக்கு, நடுவுல இருக்கு, இப்படின்னு விதவிதமா ஆத்ம தத்துவத்தை சொல்றான். காத்து மாதிரி, ஆகாசம் மாதிரி, பூமி மாதிரி, அது பத்தி எங்கதான் இல்ல, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அதுக்காக
நமக்கு அது புரிய வைக்கிறதுக்கு விதவிதமா சொல்லிட்டே போறார். எல்லா இடத்துலயும் இருக்குங்கிற ஒரே விஷயத்தை தான் இப்படி அவர் சொல்லிட்டு இருக்கார். பகிஹி அந்தக ச எல்லா வியம் பூதானாம் ஷஷ்டி பகுவச்சனம் அச்சரம் சரம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஏவச்ச அவ்யயம் சூக்ஷ்மத்வாத் தஸ்மாத் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா, இத்துன்னு முடிஞ்சதுலாம் பஞ்சமி விபக்தி. தத்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அபிஜ்ஞேயம் தூரஸ்தம் அப்படிங்கிறதுலாம் பிரதமா விபக்தி. துரே திஷ்டதி இது தூரஸ்தம் அப்படின்னு உபதத் புருஷ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கும்பம் கரோதி இது கும்பகாரக அந்த மாதிரி அது வருது. அந்திகே அப்படிங்கிறது பக்கத்துலங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அவ்யய சப்தம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு இந்த ஆத்ம தத்துவம் அப்படின்னு கேட்டேன்னா, அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ ச ஸ்திதம் பூதபர்த்து ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. திருப்பியும் அதை பத்தி தான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்க. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ ச ஸ்திதம் பூதபர்த்து ச தத்து பிளஸ் ஞேயம் தத்ஞேயம். ஸ்தோஹோ சுனா சுஹு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சுத்வ சந்தி அப்படின்னு அது கிரசிஷ்ணு பிரப விஷ்ணு ச. ஸோ இங்க என்ன சொல்ற, திருப்பியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போட்டு தத் ஞேயம் அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ ஸ்திதம் பூதபர்த்ரு ச கிரகிஷ்ணு கிரசிஷ்ணு ச பிரப விஷ்ணு ச. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞேயம் we should know that, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படி இருக்கு அந்த பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு கேட்டனா, அவிபக்தம் ச பூதேஷு. இது இது ரியலா பார்த்து எல்லா இடத்துலயும் ஆத்மா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, நீ ஒரு ஆளு நான் ஒரு ஆளு, ஒரு மனுஷன் அவன் இவன் பேர் நாமதேவெல்லாம் வச்சு விதவிதமா நம்ம லௌகீகமா பார்க்கறோமே. ஜீவன்கள் மனுஷ ரூபத்துல மட்டும் இல்ல எல்லா ரூபத்திலயும் இருக்கே அப்படின்னு பார்த்தனா விபக்தமிவ ஸ்திதம், பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மொத்தமா பார்க்கறத அவிபக்தம் பூதேஷு. இந்த லிவிங் பீயிங்ஸ்ல எல்லாம் பிரிக்காம முடியாம ஒண்ணுதான் ரியலா பார்த்தா. இப்போ நம்ம ஒரு குரூப்னு பண்ணிட்டு நம்ம எப்படி பண்றோம், குடும்பம் ஃபேமிலி அப்படிங்கிறோம், அப்புறம் சென்னை அப்படிங்கிறோம், தமிழ்நாடு அப்படிங்கிறோம். ஸோ மொத்தத்துல எப்படி நம்ம அதை குரூப்புங்கிறதே நம்ம அதை குரூப்புன்னு எடுத்துப்போம். இதை பொறுத்த வரைக்கும் குரூப் கூட கிடையாது. நானும் நீயும் ஒண்ணுதான். நான் இந்த ஃபார்ம்ல இருக்கேன், நீ அந்த ஃபார்ம்ல இருக்க. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணுதான். அந்த ஃபார்ம் தான். ஒரு வாட்டர் எப்படி எந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறதோ, அந்த ஃபார்மை எடுத்துக்கிறதோ, அந்த மாதிரி வேற வேற ஃபார்மா தெரியுதே தவிர அவிபக்தம் இவ ஏதோ பிரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அது கிடையாது. ஐம் சாரி, விபக்தம் இவ இருக்கு, ஆனா அவிபக்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டனா, பூதபர்த்துகு இந்த எல்லா லிவிங் திங்ஸையும் தாங்கக்கூடியது. அதை தாங்கிறது அப்படின்னா எப்படி சொல்லலாம், நம்ம சிருஷ்டி ஸ்திதி லயக்காரணம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே சிருஷ்டி அப்படின்னு சொன்னா நம்ம பிரம்மா அப்படிம்போம், ஸ்திதி அப்படின்னு சொன்னா விஷ்ணு அப்படிம்போம். அப்புறம் லயத்துக்கு யாரு காரணம், இங்க சிவன் அப்படின்னு நம்ம ஒரு பேரெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி எல்லா பூதங்களுக்கும் விபக்தம் மாதிரி தெரியறதோ அதே மாதிரி இங்கேயும் இது எல்லா மோஸ்ட் பவர்ஃபுல் எனர்ஜி. அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் எனர்ஜி அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, பிரப விஷ்ணு அப்படிங்கிறதே கிரியேட்டர் மாதிரி இருக்கு. பிரம்மா ஸ்வரூபத்திலையும் பிரம்மா அப்படின்னு சொல்றோமே, இந்த இடத்துல பிரம்மன் சொல்லிடக்கூடாது, பிரம்மா மாதிரியும். அப்புறம் பூதபர்த்துங்கிற விஷ்ணு நம்ம அதுக்கு ஒரு நாமகரணம் கொடுத்துருக்கோம். ஸோ உலகத்தை காப்பாத்துறதுக்கும் உலகத்தை படைக்கிறதுலையும். ஸோ இங்க பிரப விஷ்ணுனா இந்த உலகத்தை படைக்கிறதுலையும், பூதபர்த்துகுனா இந்த உலகத்தை காப்பாத்துறதுலையும், கிரசிஷ்ணுன்னா இந்த உலகத்தை திருப்பியும் லயம் அடைய வைக்கிறதுக்கும் அவர் தான். ஸோ நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடிய எல்லாமே அதுதான் அப்படிங்கிறது. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நேச்சுரல் ஈவெண்ட்டுக்கும் ஒரு எனர்ஜிக்கும் அந்த எனர்ஜியை பத்தி ஒரு பேரு நாமகரணம் கொடுத்துட்டோம். பிரப விஷ்ணுங்கிறது பிரம்மா அப்படின்னும், பூதபர்த்து விஷ்ணு, கிரசிஷ்ணு அப்படின்னா
அது வந்து சிவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாமதேயம். நம்ம தான் வெரி இன்டெலிஜென்ட் இன் கிவிங் நாமதேயம் ஆச்சு. ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்ல ஒரு எவ்வளவு பேர் விதவிதமா, ஆனா எல்லாம் இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி இந்த உலகத்துல தெரிகிற எல்லாமும் ஒண்ணுதான், பார்க்க ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டேன்னா அது பிரம்ம தத்துவத்தை தான். எல்லாமே பிரம்ம தத்துவத்துக்குள்ள சேர்ந்துடும். அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருந்தா அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க எல்லாமே பார்த்தோன்னா பிரதமா விபக்தி தான். தத்து, ஞேயம், அவிபக்தம், பூதேஷுங்கிறது சப்தமி விபக்தி, விபக்தம் பிரதமா விபக்தி, ஸ்திதம், பூதபர்த்துகு, கிரசிஷ்ணு, பிரபவிஷ்ணு, எல்லாம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். மிச்சம் எல்லாம் சேதா இருக்கு, இவ இருக்கு, அதெல்லாம் வந்து அவ்யயத்துல இருக்கு. அஸ்திங்கிற கிரியா பதத்துல நம்ம எடுத்துக்கணும். அவிபக்தம், ந விபக்தம், அவிபக்தம், ச அவ்யயம், பூதேஷு சப்தமி விபக்தி பகுவச்சனம், விபக்தம் பி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கக்கூடிய பஜ்ஜுன்னு ஒரு தாத்து இருக்கு. அந்த பஜ் தாத்துவோட இக்தா பிரத்யம்னு ஒன்று சொல்லுவேன் இல்லையா, அந்த பிரத்யத்தை போட்டேன்னா இந்த மீனிங் அது கிடைச்சிடும். விபக்தக அப்படின்னு வரும். விபக்தம் அப்படிங்கிறது தான் பும்சகலிங்க சப்தம், விபக்தா அப்படின்னா ஸ்திரீலிங்க சப்தம் இருக்கும். இவச்சல அவ்யயம், ஸ்திதம் ஸ்தா தாத்து, ஸ்தாவோட இக்தா பிரத்யம் போட்டோன்னா ஸ்திதிகி, ஸ்திதிகி வராது, சாரி, ஸ்திதக ஸ்திதா ஸ்திதம் அப்படின்னு சொல்லி வரும். ஸ்திதிங்கிறது வேற பிரத்யா போட்டு வர வைக்கிற ஒரு இது. இந்த இடத்துல இருக்கிறது இக்தாங்கிற பிரத்யம். பூதபர்த்துக்கு பூதானி விவர்த்தி இது பூதபர்த்துக்கு அப்படின்னு அர்த்தம். உபபத தத்புருஷ சமாசம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஏன்னா கிரியா பதத்தை வச்சு வர்றதெல்லாம் வந்து அந்த பேர். கும்பம் கரோதின்னு ஏற்கனவே முன்னாடி கூட பார்த்தோம். அதே மாதிரிதான் இதுவும். தத்து அது ஒண்ணு சொல்றதுக்கு நபும்சகலிங்க சப்தம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஞேயம், ஞாத்தும் யோக்கியம், யான்னு முடிஞ்சாலே யோக்கியம் அப்படிங்க யோக்கியதா அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஞேயம்னா ஞாத்தும் யோக்கியம் அப்படிங்கிறது ஞேயமாகும். கிரசிஷ்ணு, கிரஸ் அப்படிங்கிற ஒரு தாத்து இருக்கு. அந்த கிரஸ்லேருந்து வரக்கூடிய கிரசிஷ்ணுகுன்னு வேற ஒரு பிரத்யம். அதெல்லாம் அந்த பிரத்யத்தோட சேர்ந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனமாகுது. பிரபவிஷ்ணுகு அப்படிங்கிறதும் அதே மாதிரி பிளஸ் பூதாத்துலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சப்தம். அது பிரத்யேசோடு சேர்ந்து ஒன்று ஒரு மோஸ்ட்லி எல்லாமே கிரியாபதத்துலேருந்து தான் ஒரு டவுன் ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த தாத்துலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். விஷ்ணு அப்படின்னு சொன்னா ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இங்க வந்து ரப விஷ்ணு அப்படிங்கிற அந்த சப்தம் வந்து ஃபார்ம் ஆகுது. சாங்கிறது அவ்யயம். இங்க என்ன மீனிங் சொல்ற? அவிபக்தம் ச பிரதிதேகம் யோமவத் ததேகம். ஸோ இது வந்து பிரியாம இருக்கு. எல்லா தேகத்திலையும் பார்த்தா இருக்கு, ஆனா பிரியல. யோமவத் ததேகம். இந்த ஆகாசங்கிறது எப்படி ஒன்னா இருக்கோ அதே மாதிரி ஒன்னாதான் இருக்கு. பூதேஷு சர்வ பிராணேஷு விபக்தம் விபச்ச ஸ்திதம். இதானா பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இந்த லிவிங் பீங்ஸ்ல பார்க்கத்தே ஏதோ பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிற மாதிரி தோன்றது. ஆனா ஏன் அப்படி தோன்றுனா, தேகேஷு ஏவ விபாபியமானத்வாத். நம்ம இந்த தேகம்னா ஒரு பேரை தான் கொடுத்துடுறோமே. மெயினா நாமகரணம் தான். எல்லாத்துக்கும் ஒரு பேரை சொல்லிட்டோன்னா அது புதுசாயிடும். ஒரே ஸ்வீட் பண்ணிட்டு விதவிதமா பேரை சொல்றோமே, சக்கரை அப்படின்னு. நம்ம எவ்வளவு டேலண்டட். நம்ம பிரிச்சு பிரிச்சு பேசுறதுல ரொம்ப டேலண்டட். அதுலதான் இந்த டேலண்ட்டும் நமக்கு வந்திருக்கு. பூதபர்த்துகு, பூதானி விபர்த்தி இது தத். பூதங்களை தாங்குபவர். யார் தாங்குறார்? அதுக்கு நம்ம உடனே ஒரு பேர் கொடுத்தாச்சு, விஷ்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஞேயம், ஞேயம் அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டியது. பூதபர்த்துச்ச ஸ்திதி காலே. ஸ்திதி காலத்துலனா சிருஷ்டி ஸ்திதி லயம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸ்திதி காலத்துல வந்து இவர் பூதங்களை தாங்குபவர். பிரளய காலே கிரசிஷ்ணு கிரசனசீலம். இந்த பிரளய காலத்துல எப்படி இருக்காரு? எல்லாத்தையும் லயப்படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்துக்கிறவர். அதான் கிரசன அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து. உற்பத்தி காலே பிரபவிஷ்ணு. கிரியேஷன் போது அவர் தான் வந்து கிரியேட்டர். பிரபவனசீலம், கிரியேட் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கக்கூடியவர். யதா ரஜ்வாதி சத்பாதையே வித்யா கல்பிதம். இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி பார்க்கிறோமே, அது எல்லாமே என்ன அர்த்தம்? மித்யா கல்பிதம். எல்லாமே
மித்யா. இந்த உலகமே பிருத்வி இந்த எல்லாமே வந்து நம்ம கண்ணால பாக்குறோமே ஒரு ஃபார்ம், அந்த மாதிரி ஃபார்ம்னு சொல்ற எல்லாமே வந்து மித்யா. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிற ஒரு கரண்ட், அதுக்குள்ள இருக்கிற ஒரு கரண்ட் இருக்கு, அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஃபேனு இதுன்னு ஒரு பேர் கொடுத்து எல்லாம் சொல்ற மாதிரி அது கரண்ட். கரண்ட்டுங்கிறதா மெயின். அந்த எனர்ஜி கரண்ட்டுன்னு கூட நம்ம அது ஒரு டேர்ம் கொடுத்துட்டோம், எனர்ஜி அப்படின்னு சொல்றோமே அதுதான். ஸோ அந்த எனர்ஜியை தவிர அதுல வந்து எல்லாத்துக்கும் ஒரு நாமகரணம் வச்சிருக்கோமே, எல்லாம் மித்யா. மித்யானா ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது மெயின் எனர்ஜி கிடையாதுங்கிற மாதிரி அர்த்தம். அது பேஸா இருக்கிறது வந்து வேற அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நம்ம பார்த்து அதில் புதுசு புதுசா வேற வேற ஃபார்ம்ல இருந்தால் இன்னொரு பேர் கொடுத்துருவோம், இன்னொரு புதுசா கண்டுபிடிப்போம், அதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருவோம். கிஞ்ச சர்வத்திர வித்தியமானம் அப்படி சத்துன உபலப்யதே சேத் ஞேயம் தமக தர்க்கீத. ஸோ இப்படி எல்லாத்துலயும் இருக்கே அப்படின்னா கூட நமக்கு ஏன் புரியல அப்படின்னு கேட்டனா, தமஸ் போனா அது புரியும். ஞேயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமஸுக்கு தாண்டினா நம்ம அதை புரிஞ்சிடும், அஜ்ஞானத்தை போக்கினா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இங்கேயே வந்து என்ன சொல்ற, ரொம்ப சிம்பிளா சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் எல்லாமா இருக்கிறது அந்த பகவான் தான், அந்த எனர்ஜி தான் அப்படிங்கிறது தான். ஏதோ பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எல்லாத்துலயும் இருக்கிறது அதுதான், ஒரே விஷயம்தான். பூதேஷு விபக்தம் இவ ஸ்திதமஸ்தி அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி தமஸ பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி தமஸ பரம் உச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். இங்க என்ன இருக்கு, ஜோதிஷாம் அப்பி தத்து பிளஸ் ஜோதிகி தஜ்ஜோதிகி. தகாரஸ்ய ஸ்தானே ஜகாரக பவதி, அதுக்கு முன்னாடி ஜஸ்வம் வந்துடுறதுனால திருத்தியா லெட்டர் வந்துடும், அதனால தேர்ட் சச்சஜான்னு மூணாவது வருது, சுத்வ சந்தி. பிரதமம் ஜஸ்வம் அனந்தரம் சுத்வம். தமசக பரம் உச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். இங்க சொல்ற இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தத் ஜோதிஷாமபி ஜோதிகி அஸ்தி தமசக பரம் உச்யதே தத் ஞானம் ஞேயம் ஞானகம்யம் சர்வஸ்ய ஹ்ருதி விஷ்டிதம் அஸ்தி. ஸோ இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டனா, ஜோதிஷாமபி ஜோதிகி, சூரியன் அப்படிங்கிறோம். சூரியன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதுல வர வெளிச்சம்தான் பிரதானம், பிரகாசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சூரியன் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து வர வெளிச்சம் எப்படி வருது அப்படின்னு கேட்டனா, ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப டீப்பா பார்த்தனா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு எனர்ஜியா ஒன்று இருக்கு பத்தியா, மெயினா அந்த எனர்ஜிங்கிறது அந்த பகவான் தான். நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆக்டிவிட்டி எப்படி பண்றோம், நமக்கு பிராணன் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் பண்ண முடியும். உயிர் அப்படிங்கிறோம், அந்த உயிர்ங்கிற தத்துவம் வந்து அப்போ உயிர் தான் இது நினச்சிடாதீங்க, அதுக்கும் தாண்டி. ஏன்னா உயிர் இல்லாத போதும் அந்த ஆத்ம தத்துவம் இருக்கிறதா போகுது, உயிர் இருக்கிறதே அந்த ஆத்ம தத்துவத்தை அதால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. எப்படி ஃபேனுக்கு வந்து இந்த சுவிட்ச் மாதிரி உயிர் இருக்கிறதே நம்ம அந்த அந்த எனர்ஜியை நம்மளால அட்லீஸ்ட் வெளி பக்கம் வேற பக்கமா ஒரு மாதிரி நம்மளால பண்ண முடியாது, ஆக்டிவிட்டி பேஸ்டு நமக்கு தெரியாது. அப்போ அதே மாதிரி இங்க சூரியன் எப்படி வந்து சுடுறது அப்படின்னு வச்சுக்கலாம். சூரியனோட பிரகாசம் எப்படி வருது அப்படின்னு கேட்டனா, இதால தான். எதால? பிரம்ம தத்துவத்தால் தான். அந்த எனர்ஜி சோர்ஸ் ஒன்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, வாயு, இந்த சூரியன் வந்து ஒண்ணு. அதே மாதிரி எல்லாமே எடுத்துக்கணும். அக்னியில இருக்கக்கூடிய சூடு, வாயுல இருக்கக்கூடிய காத்து அப்படிங்கிற தன்மை, இந்த பஞ்சபூதங்கள் 5 எலிமெண்ட்ஸ்லும் இருக்கக்கூடிய இந்த 5 விதமான அந்த தன்மை. ஸோ இங்க சூரியன்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். அதுலதான் சூரியன் உதிக்கிறது, சூரியன் வந்து அந்த லைட் வருது அப்படின்னா அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது, அந்த சூரியனுக்கே சூரியனா இருக்கிறவர், ஜோதியா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டனா இந்த பகவான் தான். அது அப்புறம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டனா, தமசக பரம் உச்சியதே. தமசகனா இந்த இடத்துல
அஜ்ஞானம் போனதா அதுக்கப்புறம் அல்டிமேட்டா தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இருட்டுக்கும் அப்பால் பட்டது அப்படின்னு நம்ம சொன்னா எப்படி அர்த்தம்? அந்த மாதிரி அதை எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே இதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரூம்ல கதவு இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறதே லைட்டை காமிச்ச உடனே கையை காமிச்ச உடனே கைங்கிறது தெரியும். அது இருட்டா இருக்கிறதே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த தமசுக்கும் மேல பரமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டேன்னா அதுவும் வந்து அந்த பிரம்ம தத்துவம் தான். இது நமக்கு அப்படின்னா இன்னொரு விதமா எப்படி பண்ணி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த அஜ்ஞானம் போன அப்புறம் தான் அந்த பரத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஞானம், ஞேயம், ஞான கம்யம். ஞானம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அமானித்துவம்னு ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் சொன்னேன். அதே ஞானம்னுட்ட ஞானவர்த்துக்கு வந்து என்னெல்லாம் ஆட்டிடியூட்ஸ் வேணும், எப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒரு 8 ஸ்லோகம் சொல்லியிருந்தது. அதுதான் ஞானம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஞேயம், ஞேயத்தை பத்தி தான் இங்க பிரம்ம தத்துவம், அதுதான் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஞான கம்யம், இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன்? ஞானேன கம்யம், ஞான கம்யம். அது என்ன அப்படின்னு கேட்டா எல்லாமே இந்த பிரம்ம தத்துவம் தான். ஞானமா இருக்கிறதும் ஞேயமா இருக்கிறதும் ஞானத்தால கூடிய பலன் மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லாம் இதுதான். சர்வசிய கிருதி விஷ்டிதம் ச. இங்க சர்வசிய அப்படின்னா இந்த எல்லாரோட இதயத்திலும் இருக்கு. அப்படி கிருதினா இந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லவே நம்ம ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்கறதே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா, அது இந்த விரல் அளவுக்கு லெஃப்ட்ல இதயத்துல இதய கமலத்துல இதயங்கிற லோட்டஸ்ல இருக்கிறவர் அப்படிலாம் நம்ம சொல்லி வச்சிருக்கோம். அப்படின்னா அந்த இடத்துலதான் இருக்காரா அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம ஹார்ட்டை தான் ஏதோ ஒரு மெயின் ஆர்கன் மாதிரி நம்ம ஒரு பாட்டுக்கும் ஒரு இதை வந்து முக்கியமா சொல்லியிருக்கோம். அதனால இந்த இடத்துல இந்த இதயத்துக்குள்ள இருக்கவரும் அவர் தான் அப்படின்னா தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இதுவும் அவர் தான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கோம். ஸோ எல்லா இடத்துலயும் இருந்தா கூட நம்ம பாடினா இதய தெய்வம் அப்படிம்போம். நம்ம ஏதாவது ஒரு நீங்க யூஸ் பண்றதே ஸோ அந்த வேர்டை வச்சு அப்படி சொல்றா அவர் தான். ஸோ எல்லா இடத்துலயும் பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி வந்து ஜோதிஷாம் சன்னுக்கு வந்து ஜோதி அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கும், இருட்டுக்கெல்லாம் மேல இருக்கும், ஞானம் ஞேயம் ஞான கம்யம் எல்லாம் அதுவே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட எல்லாரோட ஹார்ட்லயும் இருக்கக்கூடியது அந்த ஆக்டிவிட்டி பண்ண வைக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த ஜீவாத்மா. அப்போ நம்ம ஜீவாத்மான்னு அதுக்கு ஒரு பேரை கொடுத்துருவோம். இப்படிதான் நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஜோதிஷாம் அப்படிங்கிறது ஷஷ்டி பகுவச்சனம். அப்பி அவ்வியம் தத்து ஜோதி அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஜோதி அப்படிங்கிறது நபும்சகலிங்க சப்தம், சகாராந்த சப்தம், மனஸ் மாதிரி வரும். தத்துவம் வந்து இங்க பிரம்ம தத்துவத்துக்கு அப்ஜெக்டிவா போட்டனால நபும்சகம். தமசக அப்படிங்கிறது பஞ்சமே விபக்தி ஏகவச்சனம். தமஸ்ங்கிறது மனஸ், மனசக, தமஸ் தமசக எல்லாமே சகாராந்த சப்தமா இருக்கு. பரம் அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். உச்சதே ப்ரூதாத்துவோட கர்மணி பிரயோகத்துல இருக்கு. ஞானம் ஞேயம், ஞானமும் நபும்சகலிங்க சப்தம், ஞேயமும் நபும்சகலிங்க சப்தம். ஞானேன கம்யம் ஞான கம்யம், அதுவும் நபும்சகலிங்க சப்தம் பிரதமா விபக்தி எல்லாமே. கிருதி, கிருதிங்கிறது கிருத் அப்படிங்கிற சப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல கிருதி அப்படின்னு சொல்லி மாறிடும். மருத் மருதி அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதே மாதிரி சர்வசிய ஷஷ்டி ஏகவச்சனம். விஷ்டிதம்ங்கிறது இந்த ஸ்தாதாத்துலேருந்து டிரைவா இருக்கும். வி அப்படிங்கிற விசேஷேன ஸ்திதம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வி பிளஸ் ஸ்தாதாத்து அதோட இத்த பிரத்யம் சேர்ந்தா அபும்சகலிங்க சப்தத்துல இப்படி ஆயிடுது. ஜோதிஷாம் ஆதித்யானாம் அப்பி தத் ஜோதிகி தத் ஞேயம் ஜோதி. ஸோ ஆதித்யன்னா சூரியன், சூரியனுக்கெல்லாம் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஜோதி, அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஜோதி அப்படின்னு கேட்டேன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா சூரியன் வந்து எப்படி வந்து அந்த பிரகாசத்தை கொடுக்குறான் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு எங்கேருந்து பவர் அப்படின்னு கேட்டேன்னா இந்த பிரம்ம தத்துவம் தான் அப்படின்னு அர்த்தம். ஆத்ம சைத்தன்ய ஜோதிஷா இத்தானிகி ஆதித்யாதினி ஜோதிம்ஷி தீப்யந்தே. இந்த சைத்தன்யம் அப்படிங்கிற அந்த எனர்ஜி, ஆத்ம சைத்தியங்கிறது அந்த எனர்ஜி தான். ஸோ அந்த பிரம்மா தத்துவங்கிற அந்த எனர்ஜி நான் சொல்வேனே, அந்த எனர்ஜி இத்தானி அந்த ஃபியூயல் தான் ஆதித்யாதீனி ஜோதிம்ஷி, இந்த சூரியன் அப்படிங்கிற அந்தக்கு பிரகாசத்தை கொடுக்க வைக்கிறது.
ஏன சூரியக தபதி தேஜசே தேஜசக இத்தக. இது வந்து ரொம்ப பாப்புலர் ஸ்லோகா. தஸ்ய பாசா சர்வமேதம் விபாதி. எதனால வந்து சூரியன் வந்து பிரகாசமா இருக்கோ, அந்த தேஜஸ்க்கு எது வந்து ஃபியூவலா இருக்கோ, அதோட ஒளியினால, தஸ்ய பாசா அந்த சூரியனோட பிரகாசத்தினாலதான், தஸ்ய பாசா சாரி அந்த பிரம்ம தத்துவத்தோட அந்த எனர்ஜியோட அந்த பாசாங்கிறது தான் இந்த இடத்துல அந்த ஃபியூவல், அந்த ஒளி அப்படிங்கிற அந்த இதனாலதான் சர்வமிதம் விபாதி. எல்லாமே வந்து இங்க ஒளிங்கிறது வந்து ஆதித்யனுக்காக ஒளிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கா. மொத்தத்துல அந்த எனர்ஜியை தான் அப்படி சொல்லலாம். இத்தியாதி ஸ்ருதிபியக ஸ்மிருதேகேச்ச இக ஏவ ஆதித்ய கதம் தேஜ. இன்னொரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஆதித்ய கதம் தேஜக. சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த தேஜஸ், அந்த பிரகாசம் எப்படி வருது? இந்த பிரம்ம தத்துவம் தான் காரணம். எல்லாத்துக்குமே நம்ம எனர்ஜி அப்படின்னு ஒண்ணு தேவையா இருக்கு எல்லா பொருளுக்குமே. அந்த எல்லா பொருளுக்கும் எனர்ஜியா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தமசக அஜ்ஞானாத் பரம் அஸ்பிருஷ்டம் உச்சியதே. தொட முடியாது. எதால தொட முடியாது? அஜ்ஞானத்தால தொட முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஞானாதேகே துஸ்சம்பாதன புத்தியா பிராப்த அவசாதசிய உத்தம்பனார்த்தம் ஆக. ஐயோ அப்போ தெரியாதா, தொடவே முடியாதா, கிட்டையே போக முடியாதா அப்படின்னா முடியும். எப்படி முடியும்? ஞானம் அமானித்வாதி ஞேயம். ஞானம்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்லோகாஸ் இதை முடிச்ச உடனே வேணா திருப்பி அந்த ஸ்லோகம் என்னன்னு ஃபாஸ்டா சொல்றேன். அப்படிப்பட்ட அந்த ஞானம் அப்படின்னு நம்ம ஒரு ஐ திங்க் 9th ஒரு ஸ்லோகத்தோட லிஸ்ட் வந்தது. அந்த ஸ்லோகத்தை தான் சொல்றார் அவர். 11th வந்திருக்கு போல இருக்கு. 11, 12 அதெல்லாம் வந்திருக்கு அந்த ஸ்லோகம். இருங்க வேணா பார்க்க. அமானித்வம்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்குமே. ஆமா, இதுதான் தான். அத்வேஷ்டா சர்வபூதானாம் சந்துஷ்டக சததம் அனபேக்ஷா யஸ்மாத் ந உத்வேஜதோ லோகோ லோகாத் ந உத்வேஜதே. இதெல்லாம் வந்து அந்த குவாலிட்டிஸ் பத்தி சொன்ன ஸ்லோகத்தோட லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை தான் இங்க அவர் சொல்றார். அமானித்வம்னு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தோட லிஸ்ட் தான் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதெல்லாம் தான் ஞானம். ஞானம்னா ஒன்றும் இல்லை, அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மனுஷனுக்கு அது ஞானம் அப்படிங்கிறது வந்துடும். ஞேயம், ஞேயம்னா என்னது? தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது எது அப்படின்னு சொன்னா இந்த பிரம்ம தத்துவம் தான். ஞேயம் தத் பிரவக்ஷாமின்னு சொல்லிட்டு 12வது ஸ்லோகத்துலேருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்க. ஸோ அதை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்க. இத்தியாதினா உக்தம் ஞானகம்யம் ஞேயமேவ ஞாத்தம். ஞானகம்யம்னா ஞானத்தினால அடையக்கூடியது தான் ஞேயம் தான். ஞானத்தால அடையக்கூடியதுன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு. அப்போ அதோட என்ன பலன் அப்படின்னு கேட்டா, ஞானகம்யத்தோட பலம் என்னன்னா நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுவே பலன்தான். நம்ம ஞானம்ங்கிறது வந்து நம்ம கிடைச்சாலே அந்த ஞானத்தினாலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டு அதுவே பலனாகவும் அமைஞ்சிடுது. மொத்தத்துல ஞானம், ஞேயம், ஞானகம்யம்னா என்ன அப்படின்னா பிரம்ம தத்துவம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தத் ஏதத்ரயமபி ஹிருதி புத்தௌ சர்வஸ்ய பிராணிஜாதஸ்ய விஷ்டிதம் விசேஷேன அயம் ஸ்லோகம் ஆரம்பியே. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா விதத்திலையும் மறைமுகமா திருப்பி திருப்பி அதை தான் சொல்றேன். எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எது அப்படின்னு பார்த்தோன்னா, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் நத்திங் பட் அந்த பிரம்ம தத்துவம் தான். ஸோ இங்க முதல்ல இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல கிரியேட்டர் அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அப்படின்னு பார்த்தோம். மெயினா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த சொன்ன. அப்புறம் வந்து இப்ப சூரியனுக்கு வரக்கூடியது அந்த பவர் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னார். எல்லா ஜீவனுக்கும் ஹிருதயத்துல இருக்குன்னா மறைமுகமா அது ஒர்க் பண்றதுக்கு நம்ம மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டா நம்ம தேகம் பண்றதுக்கு கூட அது இருந்தாதான், அதோட ரிஃப்ளெக்ஷன் இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும், இல்லைன்னா அதை பண்ண முடியாது. அதனால்தான் அவர் அப்படி சொல்றார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் இது கிட்டத்தட்ட முடிஞ்சிருத்து இதை பத்தி. ஸோ இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्तये तद्विज्ञाय मद्भावयोपपद्यते.
इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्त एतत् विज्ञाय मद्भावायोपपद्यते इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं च प्लस उक्तं चोक्तं गुणसन्धि மத்பக்தக மத்பக்தக ஆக்சுவலா சமஸ்த பதத்துல ஒரு வேர்ட் தான், அதுக்குள்ளேயே வந்திருக்கு அவ்வளவுதான். ஏதத்து பிளஸ் விஜ்ஞாய ஜஸ்வசந்தி ஏதத் விஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. ஸோ எப்படி வரும் அப்படின்னு கேட்டனா, இதி க்ஷேத்திரம் ததா ஞானம் ஞேயம். க்ஷேத்திரம்னா என்ன, ஞானம்னா என்ன, ஞேயம்னா சமாசத்துக்கு உக்தம். ரொம்ப பிரீஃபா எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்லிட்டேன். ஏதத் விஜ்ஞாய இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மத் பக்தக என்னோட பக்தனானவன் மத் பாவாய உற்பத்தியதே என்னோட பாவமாவே அவன் ஆயிடுறான் அப்படிங்கிறார். க்ஷேத்திரம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். க்ஷேத்திரம்னா நம்ம சரீரம் தான் க்ஷேத்திரம். க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடியவர் க்ஷேத்திரஜக அந்த பகவான். ஞானம் அந்த குவாலிட்டிஸ் பார்த்தோம். ஞேயம்னா பிரம்ம தத்துவம். ஸோ எல்லாத்தையும் நான் அவனுக்கு சமாசத்துக்கு உக்தம் எல்லாமே நான் தானே பிரீஃபா சொல்லிட்டேன்ப்பா. ஏதத் விஜ்ஞாய இதை தெரிஞ்சுட்டு மத் பக்தக என்னோட பக்தன் மத் பாவாய என்னோட பாவத்தை அவன் ஹி அட்டைன்ஸ். உபபத்தியேதுன்னா அட்டைன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதி அவ்யயம் க்ஷேத்திரம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ததா அவ்யயம் ஞானம் ஞேயம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சமாசதக தசில் பிரத்யேகத்துல இருக்கு மொத்தத்துல அவ்யயம் உக்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஏதத்து ஏதத் விஜ்ஞாயன்னு இருக்கிறதுனால இது 2.1 வித்யா விபக்தி ஏகவச்சனம் விஜ்ஞாய ய பிரத்யயம் மத் பக்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மத் பாவாய சதுர்த்தி ஏகவச்சனம் உபபத்தியதே உபபூர்வக பத்தாத்து அதை சேர்ந்ததான் லட்ட பிரதம புருஷ ஏகவச்சனத்துல எப்படி வந்திருக்கு. இது ஏவம் க்ஷேத்திரம் மகாபூதாதி திருத்தியந்தம். ஸோ இப்படி க்ஷேத்திரம்னா என்ன அப்படின்னு மகாபூதங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா திருத்தியந்தம் அப்படிங்கிற வரைக்கும் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம் அப்படின்ட்டு. ததா ஞானம் ஞானம்னா என்ன, அமானித்வம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் நம்ம ஆரம்பிச்சு 7-8 குவாலிட்டிஸ் படிச்சோம். அதெல்லாம் தத்துவ ஞானார்த்தன தர்ஷன பர்யந்தம் எல்லா தத்துவ ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஸ்லோகங்களை லிஸ்ட் போடுற. ஞேயம் ச ஞேயம் எத்தத் இத்தியாதி தமசக பரமுத் இப்போ லாஸ்ட் படிச்சோமே அதெல்லாம் தமச பரமுச்சியத்தை லாஸ்ட் ஸ்லோகத்தை சொல்றேன். அது வரைக்கும் 13லேருந்து 17 வரைக்கும் வந்திருக்கு. 13-17 அந்த ஸ்லோகம் முடியுது. இது ஏவம் அந்தம் உக்தம் சமாசத்தக சம்ஷேபதக ஏதாவான் சர்வக ஹி வேதார்த்தக கீதார்த்தக உபசம்கிருத்திய உக்தக. இதுதான் மொத்தத்துல வேதத்தோட அர்த்தையும் கீதையோட அர்த்தத்தையும் இதெல்லாம் சேர்த்து கம்பைல் பண்ணி சொல்லியிருக்கு. அஸ்மின் சம்யக் தர்ஷனே கஹ அதிக்கிரியதே இது உச்சதே. இந்த சம்யக் தர்ஷனத்தை யாருக்கு நல்லா சரியா புரியுதுன்னு கேட்டதான் மத் பக்தக என் பக்தன் மயி ஈஸ்வரே சர்வஜ்ஞே பரமகுரோ வாசுதேவே சமர்ப்பித சர்வாத்ம பாவக யத் பஷ்யதி ஸ்ருணோதி ஸ்பிருஷதி வா சர்வமேவ பகவான் வாசுதேவ இதி ஏவம் கிரகாபிஷ்ட புத்திகி மத்பக்தக. மத்பக்தன்னா யாரு? இப்போ நம்ம இந்த பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதே அந்த பக்தி பாவம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் நம்ம பார்க்கறது தொடுறது எல்லாமே பகவான் தான். எது பார்க்குறோமோ எது கேட்குறோமோ எது தொடுறோமோ எல்லாம் பகவான் தான். ஏன்னா எல்லாமே பகவான் தானே. பக்கத்துல இருக்கிற ஆளு எல்லாமே பகவான், இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் பக்தவான். ஸோ என்னோட பையி ஈஸ்வரே சர்வஜ்ஞே எல்லாம் தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கிற என்கிட்ட பரமகுரு நான் தான் அல்டிமேட் குரு வாசுதேவனான என்கிட்ட சமர்ப்பித சர்வாத்ம பாவக என்கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்ட அந்த ஆத்ம பாவத்தோட இருக்கக்கூடியவன் யத் பஷ்யதி ஸ்ருணோதி ஸ்பிருஷதி எதை பார்க்குறானோ தொடுறானோ கேட்குறானோ ஸ்ருணோதி கேட்கறது ஸ்பிருஷதி மாற்றி சொன்னேன் பார்க்கறது தொடுறது ஸ்ருணோதினா கேட்கறது வா சர்வமேவ பகவான் வாசுதேவ எல்லாமே பகவான் வாசுதேவன் தான் அப்படின்னு இது ஏவம் கிரகாபிஷ்டம் இது பேய் பிடிச்ச மாதிரின்னு சொல்றார். ஏன்னா எல்லாத்துலயும் அவன் அந்த புத்தியிலேருந்து மாறவே மாட்டான். அந்த மாதிரி இதுதான் நான் தான் பகவான் தான் எல்லாமே பகவான் தான் நினைக்கிறானே அவன் தான் என் பக்தன் அப்படிங்கிற அவனுக்கு இந்த எல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா புரிஞ்சுடுறது அப்படிங்கிற.
ச ஏதத் யதோக்தம் சமயக் தக்ஷண விஜ்ஞாய. இப்படி எல்லாமே நான் தான், எல்லாமே எனர்ஜி சோர்ஸால தான் இருக்கு, எல்லாம் சூக்ஷ்மம் ஆன கிட்ட ஆன தூரம், இது மாதிரிலாம் நம்ம எல்லாம் சொன்னா அதை எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுட்டு அந்த பக்தனானவன் கரெக்டா பகவானை பிடிச்சிட்டு மத் பாவாய மம பாவக மத் பாவ பரமாத்மா பாவக தஸ்மை பத் பாவக மத் பாவாய உபபத்தியதே. அவன் அட்டைன் பண்ணிடுவான். என்னத்தை அப்டைன் பண்ணிடுவான்? இந்த பாவம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா மோக்ஷம் கச்சதி.